பை மோட் ஆப் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் ஃபார் ஆல் பீப்புள்ஸ் ஆல் ப்ராடக்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் கெட் ஆஃபர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 5S அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து பேசிக்கலி வந்து ஜாப்பனீஸ்லேருந்து நம்மளுக்கு வந்தது. சைரி, சைசன், சைசோ, சிச்சுகே அண்ட் சைகட்ஸ். பேசிக்காக 5S அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல, அது பெரிய கம்பெனிஸாக இருக்கட்டும், ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த சிஸ்டம் வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், சேஃப்டி மெஷர்ஸ் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கும், குவாலிட்டியாக நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒவ்வொரு இதையும் நம்ம பார்த்து செய்கிறப்ப வந்து நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் நம்மளுக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். இதில் நம்ம இந்தபடி நம்ம எல்லாமே வீட்டிலனாலும் சரி, இதை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய நேரம் மிச்சமாகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட் இருக்கும் அந்த ஏரியாவில். நம்ம வீட்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 5Sன்றது வந்து ஃபேக்ட்ரிஸ் அந்த பெரிய கம்பெனிஸில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்லேயும் நம்ம இந்த 5Sை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டைமிங் சேவ் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இப்போ கிச்சன்ஸில் வந்து நம்ம ஒரு ப்ளசண்ட் இருக்கும், அதே மாதிரி ஒரு லிவிங் ஹாலில் வந்து ஒரு ப்ளசண்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எப்படி இருக்குது, நீங்கள் 5S ஃபாலோ பண்ண பின்னாடி எப்படி இருக்குன்ற ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு வந்து அது மைன்யூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இதை 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து 1S அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வாண்டட் ஐட்டம்ஸ் அண்ட் அன்வான்ட் ஐட்டம்ஸ், இது 2 கேட்டகரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுல வந்து நம்மளுக்கு வந்து வாண்டட் திங்ஸ் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அன்வான்ட் திங்ஸ் வந்து நம்ம அதை ஸ்க்ராப் ஏரியாவுக்கு போட்டலாம். இதில் மோஸ்ட் ஆஃப் தி வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியாது. சில இது நமக்கு வேணுமா வேணான்னு தெரியாது சில ஐட்டம்ஸ். அதை வந்து நம்ம ரெட்டேக் ஒரு இதில் வந்து நம்ம அதை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அது தேவையோ அவங்க வந்து அதை வந்து எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு எஸ். அந்த 1Sலேயே நம்ம வந்து வாண்டட் அன்வான்ட் பிரிச்சிட்டோம்னாவே நமக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும். நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து சைட்டன். இது வந்து செட்டின் ஆர்டர். செட்டின் ஆர்டர் அப்படின்றது ஒழுங்குபடுத்துதல் அல்லது வரிசைப்படுத்துதல். நம்ம ஃபஸ்ட் எஸ்ல என்ன பண்ணோம், எல்லா தேவை உள்ளதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேவை உள்ளதையே நம்ம எடுத்து வச்சுட்டு அதை நம்ம பிரிக்கணும். எது நமக்கு எப்பப்போ எது தேவையோ அந்த ஆர்டர் படி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுதான் செகண்ட் எஸ். நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், அதாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து அதை ஒழுங்காக நீட்டாக அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் அதான் வந்து நம்மளுக்கு வந்து செட்டின் ஆர்டர். எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் இட்ஸ் பிளேஸ். அதாவது அதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து தனியாக ஒதுக்கி இப்படி வைக்கிறோம்ல, தனியாக வரிசைப்படுத்தி வைக்கிறோம், அதுதான். தேர்ட் எஸ் வந்து நம்மளுக்கு வந்து சைஸோ ஷைன், அதாவது க்ளீன் பண்ணுறது, நமக்கு வந்து சுத்தப்படுத்துறது. இது வந்து நம்ம சுத்தப்படுத்துறதுனா ரெகுலராக பண்ணுறதுனால நம்ம ஒர்க் பிளேஸை வந்து இது வந்து கிராஸ் ரூட் லெவலில் தான் இல்லை, மேலேருந்து டாப்லேருந்து மேனேஜர்ஸ்லேருந்து எல்லாருமே இது பண்ண வேண்டிய அவங்கவுங்க பிளேஸை வந்து அவங்கவுங்க க்ளீன் பண்ணுறது தான் வந்து இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? இதில் வந்து எல்லாருக்குமே டாப்லேருந்து கிராஸ் ரூட் லெவலில் வரைக்குமே வந்து இது ஃபாலோ பண்ணால் அந்த ஃபேக்ட்ரி வந்து கம்பெனி வீடு எல்லாமே வந்து ஒரு சூப்பரான பர்ஃபெக்டாக இருக்கும். க்ளீனிங் வந்து நான் சும்மா மாப்பிங் பண்ணுறது மட்டும் நான் சொல்லலை. அதாவது இதில் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட மிஷினரிஸ்லேருந்து ஆயில் கன்சம்ஷன் எப்படி இருக்குது, வாட்ரு லீக்கேஜ் எதுவும் இருக்கா, இந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அதிலேருந்து. ஸோ க்ளீனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து மிஷினரிஸோட கேப்பபிலிட்டியும் நல்லாயிருக்கும், அதோட வந்து டியூரேஷனும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டியும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது நம்ம தேர்ட் இயர்ஸ் பண்ணுறதுனால. ஃபோர்த் இயர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது நிலைப்படுத்துதல். இப்போ இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும்னு நம்ம நிர்ணயிக்கிறது, இந்த பொருள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள், அதை சுற்றி நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேபிள் வந்து நம்ம அதிலேருந்து வேறு எங்கிட்ட போகக்கூடாது. அந்த மாதிரி வந்து லேபிளிங் பண்ணுறது, மார்க்கிங் பண்ணுறது,
ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது. இப்போ ஒருத்தர்னால தான் அந்த ஒர்க் ஆகணும்னு இல்லை. அதை நம்ம லேபிளிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஓகே இது இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இப்போ அதர் ஒர்க்கர்ஸ் வந்தாலுமே அந்த ஒர்க்கை வந்து நம்ம எடுத்து பண்ணுற மாதிரி ஈஸியஸ்ட் வேக்கு தான் வந்து அந்த ஸ்டாண்டர்டைசேஷன். 4th இயர்ஸில் வந்து நமக்கு வந்து விசுவல் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து விசுவல் பண்ணி வைக்கிறது. இப்போது 5 இயர்ஸே வந்து நம்மளுக்கு என்ன நம்ம இப்போ ஓவராலாக சொல்கிறத விட அந்த பிக்சரோடு நம்ம லேபர்ஸ்க்கோ இல்லை ஒர்க்கர்ஸ்க்கோ யாருக்கோ சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போ படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் வந்து அது ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஸோ அந்த வேயில் நம்ம டீச் பண்ணுறோன்னா அந்த 4 இயர்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். வீட்டில் வந்து இப்போ இப்போ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு லேபிளிங் பண்ணிடுறது. இப்போ ஒரு டீனா லேபிளிங் பண்ணுறது. அந்த லேபிளிங் பண்ணுற மூலியமாக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு அதை நீட்டாக சரி இதை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. இந்த தான் நம்ம முன்னாடி வச்சுட்டோம் அப்படிலாம் லேபிளிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து அதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. இப்போ யாராவது கெஸ்ட்டு வந்தாலுமே வந்து ஈஸியாக அதை எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள். இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி ஆர் கம்பெனிஸ் எல்லா பக்கமுமே நம்ம அதை ஈஸியாக அந்த லேபிளிங் பண்ணுறனால வந்து அவங்க ஒர்க்கர்ஸோ இல்லை மேனேஜர்ஸோ யாராக இருந்தாலுமே வந்து நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வர்றவங்களுக்கு வந்து அது ஈஸியஸ்ட் வேயாக இருக்கும். லாஸ்ட் வந்து 5 இயர்ஸ். அந்த 5th இயர்ஸில் வந்து சிஸ்டைன்றது வந்து ஒரு நீடித்த நிலைப்பாடு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து 4th இயர்ஸையும் நம்ம அப்படியே கண்டினியூவாக ரீசைக்கிளாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் இது வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி சஸ்டெயின் பண்ண முடிஞ்சால் தான் நம்மளோட ஒர்க் பிளேஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கல்ச்சராகவும் நம்ம சிஸ்டமேட்டிக்காகவும் நம்ம கொண்டு வர முடியும். இதனால் வந்து நம்ம ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சேஃப்டி மெஷர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். குவாலிட்டியும் வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன்